கமல்ஹாசன் நடித்துள்ள இந்தியன் 2 திரைப்படம் ஜூலை 12ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது. இதனிடையே மதுரையை சேர்ந்த வர்மக்கலை ஆசான் ராஜேந்திரன் இந்தியன் 2 படத்தை வெளியிட தடை விதிக்க கோரி மதுரை மாவட்ட 4வது உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவில் தனது அனுமதியின்றி வர்மக்கலை முத்திரை பயன்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணையின் போது இயக்குனர் சங்கர் தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகி வாதாடினார். நடிகர் கமல்ஹாசன், தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகவில்லை. விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையில் நீதியின் நலன் கருதி வழக்கில் எதிர்மனுதாரர்களான தயாரிப்பாளர் சுபாஸ்கரன், நடிகர் கமல்ஹாசன் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராக வேண்டும் என நீதிமன்ற நீதிபதி செல்வ மகேஸ்வரி உத்தரவிட்டார். இல்லையெனில் இயக்குனர் சங்கர் தரப்பில் ஆஜராகும் வழக்கறிஞரின் வாதத்தை பொறுத்து உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என கூறியிருந்தார்.